நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து பழக்கருப்பையா பிரச்சாரம் மேற்கொண்டார். விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சேரன்மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு கூறினார். மேலும் தற்போதைய ஆட்சியை கடுமையாக விமர்சித்த பழக்கருப்பையா ஆட்சி மாற்றம் தேவை என்றும் வலியுறுத்தினார். உலகத்திலே எவனாவது சிறையில் இருக்கிற கைதியை லஞ்சம் வாங்கியதற்காக குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு போன ஒரு கைதியை, செந்தில் பாலாஜியை மந்திரியாக ஆக்கிய வரலாறு 100 ஆண்டு கால உலக ஜனநாயக நாட்டிலே எங்கும் கிடையாது. இவ்வளவு அயோக்கியத்தனம். கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்ய சொல்கிறார். கவர்னர் சொல்கிறார், கவர்னர் மாளிகையில் தானே பதவி பிரமாணம் செய்ய முடியும், அல்லது அரசு மாளிகையிலே செய்ய முடியும். நீ என்ன சிறைக்கு என்னை வர சொல்லுகிறாய், கைதிக்கு பிரமாணம் செய்து வைக்க சொல்லுகிறாய், நான் வர முடியாது என்று சொன்னார். இதற்கு சட்டம் நம்மிடம் இல்லை. ஸ்டாலின் அந்த ஆளை மந்திரியாக ஆக்கிவிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.